பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் முரட்டாட்டமான இருதயத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே சவுலை குறித்து சில எடுத்துக்காட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரெக்டுங்களா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அந்த முரட்டாட்டமான இருதயம் இருந்தா என்ன நடக்கும்? சவுளுடைய வாழ்க்கையிலிருந்து இப்ப என்ன காரியத்தை பார்த்தோம்? முதலாவது கீழ்ப்படியாமையை குறித்து பார்த்தோம். 2வது மறைக்கிற குணத்தை பார்த்தோம். 3வது காரியம் என்னன்னா, அதே அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அடித்து போட்டோம் என்றார். அடுத்தது அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் இதை செய்யல, உம்முடைய ஜனங்கள் பண்ணாங்க. 2வது காரியம், நீங்க யோசிச்சு பாருங்க, என் கர்த்தர் என்னுடைய தேவன் என்கிற வார்த்தை எப்படி மாறுதுன்னா, உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படிக்கு அவைகளை கொண்டு வந்தார்கள் சொல்றாங்க. பாருங்களேன், கர்த்தர் கூட எவ்வளவு அநித்தியமாய் அந்நியனாய் மாறி விட்டுறாங்க பாருங்க, இந்த முரட்டாட்டமான இருதயம் இருந்தார். 2வது காரியம் என்னன்னா, பொய் சொல்ற. 3வது காரியம் அவன் இடத்துல காணப்பட்டது பொய் சொல்ற காரியம். பாருங்களேன், கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக தான் நான் கொழுமையானவர்கள் எடுத்துறேன் ஆண்டவர் சொன்னாரா? எல்லாத்தையும் சங்கரிக்க சொல்றாருல. நீங்க அங்கிருந்து ஆடுகளையும் மாடுகளையும் எடுத்துட்டு வந்துட்டு எப்படி ஒப்புச்சப்பா சொல்றீங்க? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணுன்றதுக்காக தான் நான் இந்த பிசினஸ் பண்றேன். எதுக்கு? தப்பா ஊரை ஏமாத்திட்டு வர காசுல ஆலயத்தை கட்டுறேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் அருவருக்கிறார், அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நிறைய பேர் பெல் டவர் கட்டுறதுக்கு, பெல் வாங்கி கொடுக்கறதுக்கு இத்தனை லட்சம், இத்தனை காரியம். யாரை ஏமாத்தி கொண்டு வந்திருக்கீங்க? உண்மையை சம்பாதித்து கொண்டு வந்தீங்களா? உண்மையை உழைத்து கொண்டு வந்தீங்களா? எத்தனை பேர் நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல சிக்னேச்சர் போட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு பட்டனை தட்டிட்டு வெளியே ஓடி வந்துடுறீங்க. உழைக்கிறது இல்லையே, மாச சம்பளத்தை மட்டும் உண்மையை வாங்கிக்கிறீங்களே, வெட்கம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. சவுல் சொல்றான், உம்முடைய தேவன். எது? என்னுடைய தேவன்றது மறைஞ்சு போச்சு, நம்ம கர்த்தர்ன்றது மறைஞ்சு போச்சு. அவன் சொல்றான் உம்முடைய தேவன். 2வது காரியம், அவன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நான் சொல்றேனே, முரட்டாட்டமான இருதயம் நம்ம இடத்துல இருக்குமானால் நம்முடைய கர்த்தர் நமக்கு அந்நியனாய் தெரிவார். 2வது காரியம், நம்மளுடைய கர்த்தருக்கு முன்பாக நம்ம பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். வேணாங்க, அந்த முரட்டாட்டமான இருதயம் நமக்கு வேணாம். ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எங்களையும் அறியாம ஆண்டவரே ஊரை ஏமாத்திட்டு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே, ஆபீஸ்ல தான் இருக்கேன், கிளைண்ட் கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வீட்டுல படுத்துட்டு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பணத்தை மட்டும் வாங்கிட்டு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, சுத்தமான இருதயம் வேணும், சுத்தமான நாவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்நியரா மட்டும் போயிடவே கூடாது. நாங்க ஆண்டவரே தப்பு செஞ்சாலும் செய்ய கட்டையும் ஆண்டவரே எங்களை விட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்க ஆண்டவரே. எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் எந்த கேப்பும் வரக்கூடாது ஆண்டவரே. சவுல் சொன்ன மாதிரி உம்முடைய தேவன்ற வார்த்தை மட்டும் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. உங்க தேவனுக்கு, உங்க கடவுளுக்கு அந்த வார்த்தை வேணாப்பா. என் தேவன், ஆண்டவரே என் நேசர் ஆண்டவரே, அந்த உருக்கமான, அந்த உண்மையான அன்புள்ள வார்த்தைகள் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, பொய் சொல்லக்கூடாது. எங்க நாவுல இருந்து பொய் வராதபடிக்கு எங்களை தடுத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இரவுல யார் யார் என்னோடு இணைந்து உண்மையாய் மனங்கசந்து அழுது உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறாங்களோ தயவாய் மன்னிப்பீராக. சுத்தமான இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்க. முரட்டாட்டமான இருதயத்தை எடுத்து போடுங்க. காலை எழுந்து கொள்ளும் போது உண்மையுள்ள ஆவியோடு ஆண்டவரே நாங்கள் காலை எழுந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே எங்களுக்கு துணை புரியுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை துக்கப்படுத்திருந்தா தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்கிற காரியம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபமாய், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அது சாபமாய் வராதபடிக்கு என் கர்த்தர் மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்களை நீர் மாற்றுவீராக. உண்மையான ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.